அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா A = 1 2 3 4 B வந்து நேச்சுரல் நம்பர் ஃபங்க்ஷன் வந்து A goes to Bன்னு கொடுத்துட்டாங்க f(x) = x³ ஓகேங்களா. ஸோ இதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரேஞ்சு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ரேஞ்சு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் f(x) = x³ எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் வந்து ஏல எடுக்கிறோம், வரக்கூடிய f(x) பியில் இருக்கும் ஓகேங்களா. அதுதான் நமக்கு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ x = ஏல என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ x = 1 அப்படின்றப்ப கீழே எழுதுறேன். x = 1 அப்படின்றப்ப f(x) 1³ 1 ஓகேங்களா. ஸோ 1 இருக்கும்போது 1 அப்படின்றது தான் a to b ஃபங்க்ஷன். அடுத்தது x = 2 அப்படின்றப்ப f(x) 2³ ஸோ என்ன வரும் 8. ஸோ 2,8ன்றது ஆர்டர் பேரு. x = 3ன்றப்ப ஓகேங்களா. அவங்க கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு 1 2 3 4 வரைக்கும் தான் கொடுத்துட்டாங்க அவங்களே. ஸோ அதனால் நமக்கு இது வரைக்கும் செஞ்சாலே போதும். 3³ அப்படின்னா 27. ஸோ 3,27. அடுத்தது x = 4ன்றப்ப f(x) = 4³ ஸோ என்னது 64ன்னு வரும். ஸோ அப்போ 4,64 ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் a to b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு நான் ஆர்டர் பேர் வரைகிறேன். 1 2 3 4 இது வந்து ஏன்றது, இது பின்றது ஃபங்க்ஷன் இதுதான் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர் தான் பி கொடுத்துட்டாங்க. அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு 64 வரைக்கும் இருக்குது. ஸோ இடம் பத்தாதுன்றனால வழக்கம் போல் டாட் 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 போட்டு 64 போட்டு அதுக்கு மேலே டாட் டாட் போட்டு. ஸோ இப்போ 1லேருந்து 1க்கு ஃபங்க்ஷன் கனெக்ட் ஆகுது. ஸோ 1 to 1 2 to 8 2,8 3லேருந்து 27 4லேருந்து 64 ஓகேங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இதோட ரேஞ்சு என்ன, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரேஞ்ச் அப்படின்னா இந்த டொமைனில் கோடொமைனில் எதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ, எதெல்லாம் கனெக்ஷனில் இருக்கோ அதுதான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே கனெக்ஷனில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா இங்கே இந்த சைடு ரைட் சைடு இருக்கிறது தான் கனெக்ஷனில் இருக்குது ஓகேங்களா. இங்கே இதெல்லாம் கனெக்ட் பார்த்தாலே தெரியும். 1,8, 27, 64 இதுதான் ரேஞ்சு ஓகேங்களா. செகண்ட் வந்து ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் அ இமேஜ் இன் பி ஓகேங்களா. எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ elements of A has a unique image ஓகேங்களா. unique image or image போட்டாலும் போதும் தான். image in B ஓகேங்களா. அதாவது ஏன்னா டொமைன், பின்னா கோடொமைன். therefore this is a 1-to-1 ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே ஏல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்குது. அதனால் இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் சம்மு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது 1-to-1 ஃபங்க்ஷன். அது போக இது வந்து என்னதுன்னா இன்டூ ஃபங்க்ஷனும் கூட. இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த கோடொமைன் இருக்கு இல்லையா. கோடொமைனில் பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கா அப்படின்னா கிடையாது. 1க்கு இருக்குது, 2 3 4 5 6 7 இதுக்கெலாம் கிடையாது, 8க்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கெலாம் கிடையாது, 27க்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடையில இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால எல்லா இமேஜுக்கும் ப்ரீ இமேஜ் இல்லாததுனால இதுக்கு பேர் இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன் கேட்டிருக்கிறதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம், 1-to-1 ஃபங்க்ஷனு இன்டூ ஃபங்க்ஷன் ரெண்டுமே சொல்லலாம் ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். எஃப் ஃபங்க்ஷன் ஆர் கோஸ் டு ஆர் டிஃபைன்டு பை f(x) = 2x + 1 ஓகேங்களா. கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. f(x) = 2x + 1. இங்கே வந்து ரியல் நம்பர், ஆர் ஃபார் ரியல் நம்பர், ரெண்டுமே ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பர் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, நம்மளுக்கு வந்து இந்த மைனஸ் நெகட்டிவ் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடியது ஓகேங்களா. ஸோ என்னென்னா -n வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் -3 -2 -1 0 1 2 3 அப்படியே n வரைக்கும் போகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியல் நம்பரை f(x) நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ x = -1 அப்படின்னு எடுக்கிறேன். நான் ஒரு 3 பேருக்கு ஒரு 3-4 நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த மாதிரி 4 நம்பர் மட்டும் எடுக்கிறேன். x = -1 அப்படின்றப்ப f(x) வந்து எந்த மாதிரி மாறும் அப்படின்னா 2 × -1 + 1.
-2 + 1 -1 ஓகேங்களா. அப்போ எக்ஸு -1 எஃப் ஆஃப் எக்ஸும் -1. ஸோ -1, 1 அப்படின்றது வரும். அடுத்தது x = 0 அப்படின்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு வந்து 2 × 0 + 1 0 + 1 1. ஸோ 0 போட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸு 1 வரும். ஸோ இதே மாதிரி தான் x = 1ன்னு போடும்போது 1, 3 வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x = 2ன்னு போடும்போது 2, 5ன்னு வந்து நிற்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த -1, 1 இதுக்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆரோ டயக்ராம் போடுறேன். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ரியல் நம்பர் ஃபங்க்ஷன் வந்து இங்கே இருக்குது. இங்கே இருக்க நம்பருக்கு மட்டும் நான் போட்டு பார்க்குறேன். -1, 0, 1, 2. இங்கே பார்த்தீங்கன்னா -1, ஸோ இங்கே இருக்கிறது மட்டும் நான் போடுறேன். ஓகேங்களா. இன்னொன்று நம்ம ரியல் நம்பர் ஃபுல்லாகவே கூட போட்டு பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் இங்கே இருக்கிறது போட்டிருக்கேன் -1, 0, 1, 2. அதே மாதிரி -1, 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி வரிசையாக போட்டு பார்க்குறேன். -1ன்றப்ப நம்மளுக்கு என்ன வரும், -1ஓட லிங்க் ஆகுது, கனெக்ட் ஆகிடுச்சு. 0ன்றப்ப 1ஓட கனெக்ட் ஆகிருக்குது, 1ன்றப்ப 3ஓட கனெக்ட் ஆகிருக்குது, 2ன்றப்ப 5ஓட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் இமேஜ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை நான் எப்படி எழுதுகிறேன், எவ்ரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கட் ஆகிடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்க -1, 0, 1, 2 போட்டேன். ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா நான் இங்கே இருக்கக்கூடிய அந்த நம்பரை அப்படியே -1, 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் எழுதுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் இமேஜ் இருக்குது. ஸோ அப்போ எவ்ரி எலமெண்ட், ELTனா எலமெண்ட் இந்த டொமைன் ஹேஸ் த image. ஓகேங்களா. therefore this is 1 to 1. ஓகேங்களா. ஸோ 1 to 1 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இருக்கக்கூடிய டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்றதுனால, எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்றதுனால இது வந்து 1 to 1. ஓகேங்களா. அவன் கேட்டிருக்கிறது என்னது, பைஜெக்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பைஜெக்டிவ்னாலே என்னது, பைஜெக்டிவ்னாலே 1 to 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். ஓகேங்களா. ஸோ 1 to 1 கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆன் 2 அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும், அதுதான் ஆன் 2. ஓகேங்களா. எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆன் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -1க்கு அப்புறம் 0க்கு கனெக்ஷன் இல்லை, 2க்கு கனெக்ஷன் இல்லை அப்படின்றப்ப இது வந்து ஆன் 2 இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 0 அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு இது 0 வந்து இமேஜாக இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2x + 1 தானே. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் சும்மா ரஃபாகவே போட்டு பார்க்குறேன். எக்ஸுக்கு பதிலாக 0.5 போட்டு பாருங்கள், -0.5. ஓகேங்களா. எக்ஸுக்கு பதிலாக -0.5 போட்டு பாருங்கள். ஸோ இது வந்து என்னது, -1ன்னு வரும். 0.5 -0.5 போட்டிங்கன்னா 2 × -0.5 -1 -1 + 1 0. அப்போ -0.5 போட்டிங்கன்னா 0ஓட கனெக்ட் ஆகும். அதே இது இங்கே 2 வரணும் அப்படின்னா அதே இது 0.5 + 0.5 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட கனெக்ட் ஆகும். 4 அப்படின்றப்ப 1.5 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 வரும். ஓகேங்களா. ஸோ 1.5 போட்டு பார்த்தீங்கன்னா 4ஓட கனெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே ரியல் நம்பர் தான். ஸோ அப்போ இது எல்லாமே ரியல் நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இங்கே இமேஜ் இருக்குது, இது எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இங்கே இருக்குது. ஸோ அப்போ கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் டொமைனில் இருக்கிறதுனால இது வந்து ஆன் 2. ஓகேங்களா. ஸோ அதை எப்படி எழுதுவோம், எவ்ரி எலமெண்ட் இன் த கோடொமைன் ஹேஸ் த ப்ரீ இமேஜ். ஓகேங்களா. ப்ரீ இமேஜ். therefore this is onto function. ஓகேங்களா. ஸோ onto function அப்படின்றப்ப 1 ஃபங்க்ஷன் இருக்குது, onto ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இது வந்து பைஜெக்டிவ் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 1 அப்படின்னா டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ், கோடொமைனில் இமேஜ் இருக்கணும் அப்படின்னா 1. அதே இது கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் டொமைனில் ப்ரீ இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது ஆன் 2. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குது, இங்கே இருக்க எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ 1 ஆன் 2. ஸோ பைஜெக்டிவ் கன்ஃபார்ம். ஓகேங்களா. ரெண்டுமே இருந்துச்சுன்னா
1 onto இருந்துச்சுன்னா பைஜெக்டிவ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 7th class செகண்ட் டிவிஷன் அதே தான். ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4x ஸ்கொயர் அப்படின்றத எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அதை நான் அப்படியே எடுக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4x ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ரியல் நம்பர்னாலே நம்ம சொன்னோம் -1 0 1 2 அப்படின்றத ரியல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் எடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை ரியல் நம்பர் அப்படின்ற மாதிரி இங்கே எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும்? 3 minus 4 into -1 whole square. So 3 minus -1 whole square வந்து +1, 4 into 1 4. So answer -1. அடுத்தது x is equal to 0 போட்டோம் அப்படின்னா f of x வந்து 3 minus 4 into 0 square. So 0 into 0, 4 0 தான், அப்போ 3 தான் ஃபைனல் ஆன்சர். x is equal to 1ன்றப்ப f of x வந்து 3 minus 4 into 1 square. ஸோ மேலே சொன்ன அதே தான் 3 minus 4 equal to -1. x is equal to 2ன்றப்ப f of x வந்து 3 minus 4x square, அதாவது 2 square equal to 3 minus 2 2s are 4, 4 4s are 16. ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா +13 வரும். ஓகேங்களா? சரி, 2 2s are 4, 4 4s are 16, -16. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் -13. ஸோ அப்போ ரியல் நம்பருக்கு நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ -1ன்றப்ப -1 வருது, 0ன்றப்ப 3 வருது, 1ன்றப்ப -1 வருது, 2ன்றப்ப -13 வருது. ஓகேங்களா? ஸோ -1 ஏற்கனவே இருக்கிறதுனால ஒரு தடவை எழுதினால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதுக்கு கனெக்ட் ஆகுது, 0 to 3 கனெக்ட் ஆகுது, 1 to -1 கனெக்ட் ஆகுது, 2 to 13 கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லலாம்? எவ்ரி எலமெண்ட் இந்த டொமைன். ஓகேங்களா? டொமைனில் இருக்கக்கூடிய அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே ஹேஸ் த யூனிக் இமேஜ். ஓகேங்களா? சார் யூனிக் இமேஜில் ஹேஸ் த இமேஜ் இன் கோடொமைன். therefore this is 1 1. சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கிறதுனால இது 1 1. அதே இது this is not on to. என்ன காரணம் அப்படின்னா அதுவும் நம்ம சொல்லலாம். இந்த -1ன்றது என்னது? -1க்கும் -1 தான், 1க்கும் 1 தான். அப்போ -1ன்றதுக்கு ப்ரீ இமேஜ் பார்த்தீங்கன்னா 2 ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து 2 இடத்துக்கு ப்ரீ இமேஜ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம சொல்கிறது என்னது? ஆஸ் த இமேஜ் கிடையாது. சரிங்களா? ப்ரீ இமேஜ்ன்றது கிடையாது. அதாவது யூனிக்காக இருக்கக்கூடிய ப்ரீ இமேஜ் கிடையாது. 2 இமேஜ் இருக்குது -1 ப்ரீ இமேஜ். ஸோ அதனால இது ஆன்ட்டு கிடையாது. ஓகேங்களா? இன்னொரு தடவை சொல்லிடுறேன். -1க்கு ப்ரீ இமேஜ் அப்படின்னு கேட்டால் -1 வரும், 1 வரும். ஸோ 2 ப்ரீ இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆன்ட்டு கிடையாது. ஸோ அப்போ 1 1 மட்டும்தான் இருக்கே தவிர ஆன்ட்டு கிடையாது. அப்போ என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் அ பைஜெக்டிவ். ஓகேங்களா? சிம்பிளாக முடிச்சு விட்டுடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், 7th சம் இது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 8th சம்மு. 8th சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இது போக இதை அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம்.